Hello viewers, welcome to Time Review. லாஸ்ட் வீடியோவில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஜீரோ ப்ரோக்கரேஜில் எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு 3 ஆப்பை நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி இந்த வீடியோவில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கும், அதோட சர்வீஸ் எப்படி இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சேஃபாக இருக்குமா, அதோடைய சார்ஜஸ் எவ்வளவு, அதாவது ப்ரோக்கரேஜஸ் அண்ட் அதர் சார்ஜஸ், ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணும்போது கன்வர்ஷன் சார்ஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், அங்கே டேக்ஸஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு நாம லிஸ்ட் அப் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். அதுக்காக நாம ஒரு 5 ஆப் நாம இங்க லிஸ்ட் அப் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஆப்ல என்னென்ன சர்வீஸ் இருக்கு, என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, அமௌண்ட்டோடைய சேஃப்டி எப்படி இருக்கும், இல்லை நம்ம அமௌண்ட் எப்படி டெபாசிட் பண்றது, எப்படி வித்ட்ரா பண்றது, அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ்ல இருந்து யூஎஸ் டாலர் கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்குமா, உதாரணத்துக்கு நம்ம யூபிஐ பேமெண்ட் மூலமாக அதை நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 5 ஆப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்மனி, வெஸ்டட், ஸ்டாக்கல், வின்வெஸ்டா அண்ட் அப்ரிஷியேட். இந்த ஆப்ஸ் மட்டும்தான் யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது இல்லாமல் இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா HDFC செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ் டைரக்ட், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், ஏன் க்ரோ ஆப்பில் கூட பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது எல்லாம் ஏன் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துல அப்படிங்கிறதுக்கான ரீசன் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 5 ஆப்பில் ஏதோ ஒரு ஆப்லேருந்து நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் இந்தியாவிலிருந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது சேஃபாக அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்ட்மனி அண்ட் வின்வெஸ்டா, அப்ரிஷியேட் இந்த 3 ஆப்பும் பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ், அதாவது இந்தியாவில் ரன் ஆகக்கூடியது. வெஸ்டட் அண்ட் ஸ்டாக்கல் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருந்து ரன் ஆகக்கூடியது. அதில் ஸ்டாக்கல் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியிலேருந்து யூஎஸ் மார்க்கெட்டில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்க டேரெக்டாக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸோட டைப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆப்புமே ஜென்ரலாக 2 ஆப்போட தான் பார்த்தீங்கன்னா 2 புரோக்கரோட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆல்பாக்கா அண்டு டிரைவ் வித் அப்படின்ற இந்த 2 கம்பெனிஸோட தான், இந்த 2 புரோக்கர்ஸோட தான் டைப் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கம்பெனிஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு புரோக்கர் உதாரணத்துக்கு ஜெரோதா எடுத்துக்கலாம், இல்லை ஏஞ்சல் ஒன், க்ரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுதோ அந்த மாதிரி தான் அந்த நாட்டில் இவங்க வந்து புரோக்கரேஜ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற இந்த 2 கம்பெனிஸும் இந்தியாவில் செபி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்கு, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுதோ அந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் 2 அமைப்பு இருக்கு, ஃபின்ரா அண்ட் SIPC அப்படின்னு சொல்லி 2 அமைப்பு இருக்கு. ஃபின்ரா அப்படின்றது ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணும், அதாவது புரோக்கர்ஸ் இன்வெஸ்டர்ஸை வந்து இவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் SIPC அப்படின்றது செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் கார்பரேஷன். இந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த அமைப்பு. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு புரோக்கர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஃபின்ரா அண்ட் SIPC இந்த 2 அமைப்புலேயும் கண்டிப்பாக மெம்பராக இருக்கணும். இப்போ நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸ் அவங்க டைப் பண்ணியிருக்கக்கூடிய ஆல்பாக்கா அண்டு டிரைவ் வெல்த் இந்த 2 ஆப்புமே பார்த்தீங்கன்னா இந்த 2 புரோக்கருமே SIPC அண்டு ஃபின்ரா இது 2லேயுமே மெம்பராக தான் இருக்காங்க. ஸோ அதனால் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அங்கே சேஃபாக தான் இருக்கும். இதில் வந்து SIPC அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டருடைய அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா அவங்க இன்ஷூர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப் வந்து திவால் ஆச்சு, லாஸ் ஆனால் கூட நம்மளுடைய ஃபண்டு வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5 லட்சம் வரைக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து லாஸ் ஆகாமல் அதை வந்து சேஃபாக இன்ஷூர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பே லாஸ் ஆனாலும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகாது, சேஃபாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டு சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இதில் எந்த ஆப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இயர், அதாவது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்மனி அண்டு வின்வெஸ்டா இந்த 2 ஆப்புமே 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஸ்டட் அப்படிங்கிற ஆப் 2018 ஸ்டாக்கல் 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டு அப்ரிஷியேட் 2023 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் அப்ரிஷியேட்டை தவிர மீது எல்லா ஆப்புமே மோர் தென் 5 இயர்ஸாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தலாம். இன்ட்மனி ஆப் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேட்டிங்கில் 4.6 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு.
ரெண்டாவது வெஸ்டட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேட்டிங் 4.2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேட்டிங் 3.3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அடுத்து வின்வெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50,000 டவுன்லோட்ஸும் 3.6 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. அடுத்தது அப்ரிஷியேட் 5 லட்சம் டவுன்லோட்ஸும் 4.5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்னர் யூஸ் புரோக்கர். இது நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப்டியில் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ எந்தெந்த ஆப்ஸ் இதோட டைப் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். இன்டமனி ஆப் ஆல்பாக்கா செக்யூரிட்டிஸ் அண்ட் டிரைவெல்த் 2 கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் வின்வெஸ்டா ஆல்பாக்கா செக்யூரிட்டிஸ் கூடயும் மீதி இருக்கக்கூடிய ஆப்ஸ் டிரைவெல்த் கூடயும் டைப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாக்ஸ் ஆஃபர், அதாவது என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதா இது. இண்டமனியில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஒரே ஆப்பில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 2 மார்க்கெட்ஸுமே ஒரே ஆப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ரெண்டுமே கனெக்ட் ஆகாது, செப்பரேட்டாக தான் இருக்கும். அடுத்து வெஸ்டட் அண்ட் ஸ்டாக்கல், இது ரெண்டுலேயுமே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வின்வெஸ்டா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் மல்டி மார்க்கெட்ஸ், அதாவது குளோபலாக நிறைய மார்க்கெட்ஸோட சர்வீஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி அப்ரிஷியேட்டில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், அதாவது இதில் எத்தனை ஸ்டாக்ஸ் வரைக்கும் இதில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். இண்டமனியில் பார்த்தீங்க அப்படின்னா 5,000+ ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி வெஸ்டர்லேயும் 5,000+ ஸ்டாக்ஸும், ஸ்டாக்கில் 5,500+ ஸ்டாக்ஸும், வின்வெஸ்டரில் 8,000+ ஸ்டாக்ஸும், அப்ரிஷியேட்டில் எக்ஸாக்டாக எத்தனை நம்பர் அப்படின்னு கொடுக்கல, பட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ், இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் அப்படின்றது சில கம்பெனிஸ் வாங்குவாங்க. பட் நாம் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த 5 ஆப்லேயுமே வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் வாங்குறதுல ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது ஏஎம்சி, அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆப்லேயுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் வெஸ்டட் அண்டு ஸ்டாக்கல் இது ரெண்டுலேயுமே அடிஷ்னலாக சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்டில் 0 அப்படின்றது பேசிக் பிளானாகவும் 375 per month அப்படின்றது ப்ரீமியம் பிளானாகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக்கல்ல 0 rupees பிளான் அடிஷ்னலாக வந்து 999 பிளான், அதாவது 9,999 ரூபா பே பண்ணி ஒரு பிளான் வாங்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் அப்படின்றது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி தான். ஒரு ட்ரேடுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அது பை ஆர் செல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதும் ட்ரேடு தான், செல் பண்ணுறதும் ட்ரேடு தான். ஸோ ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியில் 0.15% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் $20 வரைக்கும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம $1,00,000 போடுறோம் அப்படின்னா அதோட ப்ரோக்கரேஜ் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 0.15%க்கு $150 கிட்ட வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் $20 வரைக்கும் லிமிட் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இதே மாதிரி தான். மினிமம் 0.15 or 25 மேக்ஸிமம் 20 rupees வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெஸ்டட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அண்ட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி 2 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பேசிக் பிளானில் 0.25% அப்படின்றது மினிமம் சார்ஜாகவும் மேக்ஸிமம் $35 இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியம் பிளானில் 0.15% அப்படின்றது மினிமம் சார்ஜாகவும் மேக்ஸிமம் $35 இருக்குது. அடுத்தது ஸ்டாக்கல், இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 0 rupees பிளான் அண்டு 999 சொல்லி 2 பிளான் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரோக்கரேஜ் சென்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் ருபீஸ்க்கு பைசா எப்படி அந்த மாதிரி 100 cents = $1. ஸோ ஃபஸ்ட்டு 0 brokerage பிளானுக்கு 5 cents per share, அதாவது $0.05 per share. அதே அடுத்து 999 பிளானுக்கு 1 cent per share, அதாவது $0.01 per share. அண்ட் மேக்ஸிமம் லிமிட் இல்லை கிடையாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஆப்லேயுமே இண்டமனி அண்ட் வெஸ்டட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற சார்ஜ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஆப்பில் ஒரு ஷேருக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பையோ இல்லை செல்லோ பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரேடு தான். அதில் நீங்கள் எவ்வளோ ஷேர் வேணாலும் வாங்கலாம். நீங்கள் 100 ஷேர் வாங்கலாம், 1000 ஷேர் வாங்கினாலும் அது ஒரு ட்ரேடு தான். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடில் ஒரு கம்பெனியோட எத்தனை ஷேர் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை சார்ஜ் வரும். அடுத்தது வின்வெஸ்டா, இதில் யூஸ்வலாக $1 per trade. பட் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 10 trades ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் எவ்ரி மந்த் 3 trades ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்து அப்ரிஷியேட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0.05% சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸிமம் 5 rupees வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டெபாசிட் மெத்தட்,
அதாவது இந்தியன் ருபீஸில் இருக்கிற நம்ம ஃபண்டை அந்த அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வந்து நம்ம அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் என்ன பேமெண்ட் மெத்தட் அப்படின்றதான் இது. இந்த 5 ஆப்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் மெத்தட்லேயும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மெத்தட்லேயும் நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த 5 ஆப்லேயுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டெபாசிட் பண்ணுறது ஈஸியாகவே நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெபாசிட் சார்ஜ், அதாவது நம்ம ஃபண்டை டெபாசிட் பண்ணுறதுல ஏதாவது சார்ஜஸ் இவங்க வந்து போடுறாங்களா அப்படிங்கிறதா அது. இங்கே லிஸ்ட் பண்ணிக்கிற 5 ஆப்லேயுமே டெபாசிட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்குறது இல்லை. பட் இண்ட் மணி அண்ட் அப்ரிஷியேட் இந்த 2 ஆப்லேயுமே பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெபாசிட் பண்ணிக்கிற ஃபண்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி இந்த சார்ஜ் போடுறாங்க. அதாவது 0.75% டெபாசிட் அமௌண்ட். அதாவது ஒரு 10,000 டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் சார்ஜாக அவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அப்ரிஷியேட்டில் பார்த்தீங்கன்னா 1 ரூபி பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீயாக இருக்குது. அதுவும் இல்லாமல் AUM ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்னென்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 0.75% தான். ஸோ நீங்கள் 10,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு 75 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ AUM ஃபீ அப்படின்னு சார்ஜ் பண்ணினாலும் நாம் டெபாசிட் பண்ணுற ஃபண்டுக்கு தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது இன்டைரக்டாக டெபாசிட்டுக்கான சார்ஜாக தான் இருக்குது. அடுத்தது பேங்கிங் பார்ட்னர். இது பார்த்தீங்க அப்படின்னா நாம் டெபாசிட் பண்ணுறது வித்ட்ரா பண்ணுறதுலாம் ஈஸியான பேங்கிங் ப்ராசஸ்க்காக இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இண்டமனி ஆப், HDFC, ஆக்சிஸ், ஃபெடரல் அப்படின்னு 3 பேங்க்கோ டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஸ்டர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கோ டைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்ரிஷியேட் எஸ் பேங்க்கோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெபாசிட் பண்ணுறது வித்ட்ரா பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த பேங்க்ஸோட எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு பேங்கிங் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆனால் மற்ற 2 அதாவது ஸ்டாக் அண்ட் இன்வெஸ்டா இவங்க எந்த ஒரு பேங்க்கோடையுமே டைப் பண்ணல. ஸோ இது வந்து ஓப்பன் பேங்கிங் ப்ராசஸாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற பேங்க்கில் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்கிங் இருந்தால் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பேமெண்ட்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா மற்ற ஆப்ஸில் கூட பேங்கிங் பார்ட்னர் சப்போர்ட் மாதிரி இந்த ஆப்பில் கிடைக்காது. நாம் வந்து இண்டிவிஜுவலாக பேங்க்கில் போய் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வித்ட்ராவல் சார்ஜஸ். அதாவது நம்ம ஃபண்டை வந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் போடுவாங்க. அண்ட் வித்ட்ரா ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது டெபாசிட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு வாலெட்லேருந்து நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான். அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியில் பேங்கிங் பார்ட்னர் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் 0 சார்ஜஸ். அதர் பேங்க்குக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $5 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது பார்ட்னர் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே மற்ற பேங்க் மாற்றிக்கிறது பெஸ்ட். அடுத்தது வெஸ்டர்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக $5 பெர் வித்ட்ராவல். ஆனால் வருஷத்துக்கு 2 வித்ட்ராவல் ஃப்ரீ. அதுக்கு மேலே பண்ணும்போது 3வது நாள் வித்ட்ராவல் பண்ணும்போது ஒரு வித்ட்ராவுக்கு $5 சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டாக்கல். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக $5 பெர் வித்ட்ராவல். அது எந்த பேங்க்காக இருந்தாலும். வின்வெஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா $35 பெர் வித்ட்ராவல். ஸோ நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணாலும், நீங்கள் $100 வித்ட்ரா பண்ணாலும், $1000 இல்லை $10,000 வித்ட்ரா பண்ணாலும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான் $35. இது எல்லாத்துக்குமே அப்படி தான். லாஸ்ட்டாக அப்ரிஷியேட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு எந்த சார்ஜுமே அவங்க போடுறதில்ல. ஃப்ரீயாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். 0 சார்ஜ் பெர் வித்ட்ராவல். இப்போ நம்ம இந்த 5 ஆப்லேயும் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்தது டேக்ஸ், என்னென்ன டேக்ஸஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த டேக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் எல்லா இதுக்கும் ஒன்று தான். ஏன்னா இது கலெக்ட் பண்ண போகிறது கவர்மெண்ட்டு தான். ஸோ இது வந்து ஜென்ரலாக தான். நீங்கள் எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் இந்த டேக்ஸஸ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இது பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட், நமக்கு வரக்கூடிய டிவிடெண்ட், இது 2க்கும் தான் இங்கே டேக்ஸஸ் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸாக இருக்கும். லாங் டேர்ம் அப்படிங்கிறது 24 மந்த்ஸ்க்கு மேலே நம்ம ஒரு ஸ்டாக்கை வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்தோம்னா அது லாங் டேர்முக்கு, அதுக்கு கீழே 24 மந்த்ஸுக்கு கீழே இருந்தால் அது ஷார்ட் டேர்மாக இருக்கும். இந்த டேக்ஸ் எல்லாம் நாம் இந்தியாவில் நம்மளோட இன்கம் டேக்ஸாக தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் US இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டுக்கும் அப்ளை ஆகும். இது டிவிடெண்ட்டுக்கும் பொருந்தும்.
அதே சமயத்தில் நாம் இந்தியாவில் இருந்தாலும் ப்ராஃபிட் எடுக்கிறது யூஎஸ் மார்க்கெட்லேருந்து. ஸோ அங்கே வந்து டேக்ஸேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி வரும்போது அது டபுள் டேக்ஸேஷன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது கிளைம் பண்ண முடியும். அதை டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது ஆடிட்டர்ஸ் வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். அது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஒரு 10,000 or 20,000 or 1 lakh உள்ளதை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற போது நமக்கு அந்த இடத்துல இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற அவசியம் வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ரோக்கரேஜ் இல்லாமல் அதர் சார்ஜஸ் நாம் பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது செபி டர்ன் ஓவர் சார்ஜ், டிபி சார்ஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜஸ் நாம் பே பண்ணுவோம். பட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் மட்டும்தான் நாம் பே பண்ணுவோம். அதர் மார்க்கெட் சார்ஜஸ் எதுவுமே அங்கே கிடையாது. ஆனால் அதுக்கு பொதுவாக நாம் அமௌண்ட்டை டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணும்போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய கரன்சி கன்வர்ஷன், எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ், இது எல்லாமே நம்ம பே பண்ணணும். இப்போ நம்ம ஒரு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதில் என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேக்ஸஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இதில் எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் இந்த 5 ஆப் இல்லாமல் இன்னும் சில ஆப் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் ஏன் இந்த லிஸ்ட்டில் சேர்த்தலை அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த அதர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய HDFC செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ் டைரக்ட், கொட்டாக் நியோ, க்ரோ ஆப், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்புமே அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிற அந்த 5 ஆப்பை விட ரொம்ப ஹையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டாலர்லேயே நாம் வந்து HDFCயில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா $50, $100 நாம் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அது தாண்டி ப்ரோக்கரேஜுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாலர்லாம் பே பண்ணுற மாதிரி $1, $2 இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் டைரக்ட்ல வேணால் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாலும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்குது. கொட்டாக் நியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு $1.99 நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இது சூட்டபுளாக இருக்காது. அண்ட் க்ரோ ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதை நாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் அதர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்பையும் நாம் லிஸ்ட்டில் சேர்த்தாமல் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஒரு மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 5 ஆப் எது பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 5 ஆப்லேயுமே பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இல்லை பேங்கிங் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது சேஃபாக நடக்கணும். அதுபடி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்பில் தான் பார்த்திங்கன்னா பேங்க் டைப் வச்சுருக்காங்க, பேங்கிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இண்டுமனி, வெஸ்டர்ட் அண்டு அப்ரிஷியேட் இந்த 3 ஆப்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இண்டுமனி அண்ட் வெஸ்டர்ட் இது ஸ்டார்ட் பண்ணி 5 years மேலே ஆச்சு. அண்ட் இண்டுமனியை 1 crore பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா யூஎஸ் ஸ்டாக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். வெஸ்டர்டில் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு மட்டும்தான் இருக்குது. அண்ட் அது 5 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் அப்ரிஷியேட் பார்த்திங்க அப்படின்னா 2 yearsக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டுமனி தான் அதிகமான பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ப்ரோக்கரேஜில் இந்த 3லையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இண்டுமனியில் 0.15% மேக்ஸிமம் $20 வரைக்கும் இருக்குது. அண்ட் வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக் பிளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.25% மேக்ஸிமம் $35 வரைக்கும் இருக்குது. அண்ட் அப்ரிஷியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ப்ரோக்கரேஜ் 0.05% தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸிமம் ₹5 இந்தியன் ருபீஸில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோக்கரேஜில் பார்க்கும்போது அப்ரிஷியேட் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் பாப்புலரிட்டியில் பார்க்கும்போது இண்டுமனி தான் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அதில் அட்வான்டேஜ் தான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் டெபாசிட் சார்ஜஸில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா டெபாசிட்டில் அவங்க எந்த சார்ஜுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. ஆனால் இண்டுமனி அண்ட் அப்ரிஷியேட் ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் வித்ட்ராவல் சார்ஜஸ் அப்படின்னு வரும்போது இண்டுமனி அண்ட் அப்ரிஷியேட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0 சார்ஜஸ் தான். ஆனால் வெஸ்டர்னில் பெர் இயர்க்கு 2 times தான் வந்து ஃப்ரீயாக நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணும்போது நம்ம $5 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ரிஷியேட் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு பாப்புலரான ஒரு அளவான சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஆப் அப்படின்னா நீங்கள் இண்டுமனி யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வெஸ்டர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜும் ஓரளவுக்கு இருக்குது அண்ட் சார்ஜஸும் இருக்குது. ஸோ அது நீங்கள் தேர்ட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். தென் 4th and 5th ஆப்ஷனாக ஸ்டாக்கல் அண்ட் இன்வெஸ்டா இந்த 2 ஆப்பும் இருக்கும்.
இந்த ரிவ்யூ இந்த ஆப்ஸ் பார்த்தினா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அனலைஸ் பண்ண டேட்டாஸ் தான். ஸோ இதில் என்ன டேட்டாஸ் வருதோ அதை தான் இங்கே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எந்த ஆப் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுடைய ஓன் டிசிஷன். இந்த லிஸ்ட்டில் கூட எல்லா ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.